ஹலோ ஆல் வணக்கம். அடுத்த மேட்ச் ஐபிஎல்ல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. பீடா உங்க ஃபேவரட் டீம், வெல்கம் டு த ஷோ. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஏற்கனவே பெங்களூர்ல ஒரு சிறப்பான மேட்ச் நடந்துச்சு. அதோடைய இந்த மேட்ச் ரிவர்ஸ் ஃபிக்சர் தான் இப்போ ஹைதராபாத்ல. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல, போன மேட்ச் ஓரளவுக்கு காம்பினேஷன் கரெக்டா ஆடினாங்க. தே பிளேட் வெல், தே லாஸ்ட். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, வென் சம்மன் இஸ் டூயிங் த ரைட் திங்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சு சொல்ற ஆள்லாம் நான் கிடையாது. இப்போ லாஸ்ட் ப்ரிவியூல பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். சிஎஸ்கே என்ன பண்ணிருக்கணும்னு மேட்சுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். அதை அவங்க பண்ணல. அது காஸ்டட் தேர் கேம். அப்படிங்கும்போது சும்மா ஆர்சிபி வந்து கடைசி பிளேஸ்ல இருக்காங்கன்றதுனால ஐ எம் நாட் அந்த லாஸ்ட் பர்சன் டு ட்ரோல் தம். தே ஹவ் கிராக் தேர் காம்பினேஷன் டு அன் எக்ஸ்டென்ட். இட் குட் பி 100% இஃப் மேக்ஸ்வெல் ரிட்டர்ன்ஸ். இப்ப நிறைய வதந்திகள் வருது. அதாவது அவர் ஆஸ்திரேலியாக்கே போயிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு மிச்சு உண்மைன்னு மார்க் ஆஸ்திரேலியாக்கே போயிட்டாரு, அது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? இல்ல, அதுதான் சொல்றாங்க. ஆஸ்திரேலியாக்கு ஆ. போயிட்டாரு, பிரேக்ன்றதுனால ஆஸ்திரேலியாக்கு மிச் மார்க்ஸ் போயிட்டாரு. போயிட்டாரு, மேக்ஸ்வெல் போயிட்டாரான்னு நீங்க தான் சொல்லணும். அதுதான் இல்ல, இப்ப அவர் ஆஸ்திரேலியாக்கு போயிட்டாரு, 9வது மேட்ச் ஆடுறாங்கன்னா அவர் திரும்பி வர மாட்டாரு. திரும்பி வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் இருக்கு, அது இருக்குன்னா ஓகே. இப்ப 8 மேட்ச் முடியும் போது அவர் ஆஸ்திரேலியா போயிட்டாரு அப்படின்னா there is no point in him coming back. He's not going to coming back. He's not going to take part. அதனால ஆல்மோஸ்ட் அந்த இதை வந்து அவங்க கிராக் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பின் எதுவும் பாத்தீங்கன்னா ஓகே, டூ ஏர்லி டு சே, பட் கரண் சர்மா போல்ட் பிரில்லியன்ட்லி. ஒன்னு அவர் இல்ல ஸ்வப்னில் சிங் ஆடணும்னு சொன்னது, they had a solution and கரண் சர்மா ஆல்சோ ஷோட் வாட் he can do. இன்னொன்னு நான் சொல்றேன், 2009ல இந்த சவுத் ஆப்பிரிக்கா நாங்க போன போது கரண் சர்மா வாஸ் பார்ட் ஆஃப் அவர் ஸ்குவாட் அஸ் 20-year-old. அவர் 14 வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேன் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில. and he also made his debut against Deccan Chargers in Cape Town. அவரு கெவின் பீட்டர்சன் எப்படி யோசிச்சிட்டாரு, ஆடம் கில்கிறிஸ்ட் கடைசி வரைக்கும் ஆட்டாரு. அந்த காலத்துல இருந்தே இருக்கிறது தானே அது. லெக் ஸ்பின்னர் போலிங் கொடுக்க கூடாதுன்னு அவர் போலிங்கே கொடுக்கல. ஆடி அந்த ஒரு மேட்ச் அவர் டெபியூ பண்ணது ஆர்சிபிக்கு தான் 2009ல, மை மெமரி சர்வ்ஸ் மீ ரைட். ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். பட் இப்ஸ் அண்ட் பட்ஸ் அங்கேயும் போயிருக்கு. அவர் ஒர்க் பண்ண எல்லா டீமும் ஜெயிச்சிருக்கு ஐபிஎல், ஆர்சிபியை தவிர. அவர் போன எல்லா டீமும் ஜெயிச்சிருக்கு. அதையும் சொல்றேன். ஆமா ஆமா. மும்பை எஸ்ஆர்ஹெச் போய் கப் ஜெயிச்சிருக்காரு, வாங்கிட்டாரு, சென்னை சிஎஸ்கே ஓட போய் கப் வாங்கிட்டாரு, ஜெயிச்சிருக்காரு, மும்பைல வாங்கிட்டாரு. எஸ்ஆர்ஹெச் போய் ஜெயிச்சிருக்காரு. பாவம் அன்பார்ச்சுனேட்டா அந்த ஒரு லக்கு இங்கதான் அடிக்கல அவருக்கு. பட் அது ஓரளவுக்கு கிராக் பண்ணிட்டாங்க. அதுக்காகவே வாங்கினாங்களா ஆர்சிபி அவரை? வாங்கிட்டா கப்பு ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. சோ இப்ப நீங்க ஹைதராபாத் பத்தி கேட்டீங்க. இப்ப ஹைதராபாத் பத்தி வந்து ஐபிஎல் 2023ல என்ன சொன்னோம், 187-172. தட் இஸ் மீன் ஸ்கோர் ஆஃப் 180 மீன் ஸ்கோர்ன்றது இட் இஸ் ஹை ஸ்கோரிங் வென்யூ. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முதல் மேட்ச் இங்க ஆண்டாங்க, கும்பரிட்டாங்க வச்சாங்க 277 ஃபார் 3 எஸ்ஆர்ஹெச், மும்பை 246. தென் இட் கேம் பேக் டு தட் நார்மல் ஸ்லோ பாட்டா. அதாவது இந்த 185-190. சிஎஸ்கே வந்து 165, எஸ்ஆர்ஹெச் வந்து 166 ஃபார் 4 இன் 18.1 ஓவர்ஸ். ஓகே. சோ இப்ப இவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் வந்து பிச்சை வந்துட்டு பயங்கரமான ஒரு பாட்டாவை அது பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆர்சிபி வந்து போலிங் ஹஸ் பீன் அ டாக்கிங் பாயிண்ட் அப்படின்றதுனால இவங்க போலிங்கும் ஒன்றும் பெருசா வந்து இது இல்லை. தே ஸ்லோலி ரீக்ரூப்பிங். full credit to someone like Natarajan who's taking a lot of things, and Cummins is also supporting. பழைய புவனேஸ்வர் குமார் பார்க்கல, இவங்க ஸ்பின்னும் செமாடி வாங்குறாங்க. அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெட் டு ஹெட் பேட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம வந்து பாட்டா பிச்சை கொடுத்துருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு 200க்கு எய்ம் பண்ணும். இப்போ ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எடுத்த உடனே நீங்க வந்து ஐயோ அவங்க 6 ஓவர்ல 125 ரன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு 240 அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட். ஸோ யூ ட்ரை அண்ட் எய்ம் டு 200, you'll always get 10-15 more. அந்த பேட்டர்ன் தான் சொல்லுவோம். ஸோ பவர் பிளேல வந்து நீங்க அடிக்கணும், நீங்க ஒரு ஸ்டார்ட் கிடைக்கணும். அவ்வளவு பெருசா வந்து உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒருத்தர் எங்க வேணாலும் ஸ்விங் பண்ணுவாரு, அவருக்கு எடுக்கும். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு பி அந்த அக்ரெசிவ் மோடு. ஒரு 55 வந்துடணும் பவர் பிளேல. அப்படியே ஒரு 32க்கு ஆடிடணும் சேஃபா. அடுத்த இதுல ஒரு 87 ஃபார் 2, 11 to 15ல அப்படியே ஸ்லைட் ஒரு பெடல்ல ஒரு இது ஒரு 15 ஓவர்ல 130 வந்ததுன்னா கடைசி 5 ஓவர்ல 70 வந்துடும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு கெட் டு 200. லாஸ்ட் கேம் வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் இங்க ஆடினாங்க, அதை பார்ப்போம். சிஎஸ்கே 48 ஃபார் 1, வெரி குட் ஸ்டார்ட். 7 to 10ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 32 ஃபார் நோலா சொன்னோம், 36 ஃபார் 1, 87 ஃபார் 2 சொன்னோம், 84 ஃபார் 2 ஆன் பார். 11 to 15ல 43 ஃபார் 2 வரணும்னு சொன்னோம். எக்ஸாக்டா அவங்க 11 to 15ல 43 ஃபார் 2, 130 ஃபார் 4 சொன்னோம், 127 ஃபார் 4.
127 for 4 to my biggest utter surprise, CSK normally known to explode, only got 38 for 1 in spite of having wickets. அந்த ஒரு ஃபேஸ்ல தான் அடி வாங்கி அவங்க ஒரு 25-30 ரன் ஷார்ட்டா வந்துட்டாங்க 165. இவங்க ஒரே கியர்ல தான் ஆடுறாங்க பவர் பிளேல. 78 for 1 முடிஞ்சு போச்சு மேட்ச். 7 to 10 பியூட்டிஃபுல்லா 29 for 1 ஆடினாங்க. தேர்ட் ஃபேஸ் 11 to 50ல 28 for 1, 135 for 3, 31 for 1 இந்த லாஸ்ட் ஃபேஸ். அந்த கடைசி ஃபேஸ்ல தான் அவங்களுக்கு போச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேட்டர்ன் ஷுட் கோ. இங்க வந்து பெருசா வந்து இப்ப நீங்க பாருங்க, சீமஸோட எக்கானமி 9.03, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.87. சீமஸோட ஸ்ட்ரைக் ரேட் 21.4, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 21.6 போது அந்த கால்குலேஷன் நீங்க நான் கொண்டு வர மாட்டேன். இவங்க ஸ்பின் இது இருக்கு அது இருக்குங்க போது, பிகாஸ் போத் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஆர் இந்த சேம் இது அப்படின்றதுனால இப்ப ஆர்சிபி எப்படி போவாங்க, மேக்ஸ்வெல் இல்ல அப்படின்ற ஒரு இதுல நான் சொல்றேன். கோலி வில் ஓபன் வித் ஃபாஃபே, ஜாக்ஸ், பட்டிதார், கிரீன், லம்ரோர், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, சிராஜ், Lockie Ferguson will get another chance, and Yash Dayal, and the impact sub will be Vaishak Vijaykumar and also Prabhu Desai. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு ஃபாஃப், கோலி, ஜாக்ஸ், பட்டிதார், கிரீன், லம்ரோர், தினேஷ் கார்த்திக் 7 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த இம்பாக்ட் சப் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு கொலாப்ஸ் வந்ததுனாலுடைய உங்களுக்கு you should not waste that impact sub with a batsman. You should always get a bowler, and that for me definitely is going to be Vaishak Vijaykumar. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த லாஜிக் நீங்க எடுத்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார், யாஷ் தயால், சிராஜ், லாக்கி ஃபெர்குசன், கிரீன், ஓகே 5 பொட்டன்ஷியல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. Then backed up by Karan Sharma is going to be the lead spinner and Will Jacks if needed. Will Jacks and over நான் தள்ள பாப்பேன். இதுதான் என்னோட பிளேயிங் 11. It should be the right playing 11. They should not waste their impact. The head அபிஷேக் சர்மா வந்தா Will Jacks வச்சு தான் ஆரம்பிக்கும் இந்த வாட்டியும், அப்படிதானே? இப்ப ஹெட் இருக்கு. இப்ப நான் பொண்ணு சொல்றேன், இப்ப ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் இருக்காங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க போது நீங்க புதுசா ஏதாவது பண்ணி பார்க்கணும். You have to try and do something different because they're going to going hammer and tong. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, என்ன டார்கெட் இருந்தாலும் 166 சேஸ் பண்றாங்க. 6 ஓவர்ல 78 சிஎஸ்கே போது you should see the approach in what they are going. எப்படி போட்டாலும் அடிக்க போறேன் அப்படிங்கும் போது you have to start with Will Jacks. அதுல சந்தேகமே கிடையாது. இன்னொன்னு நான் சொல்றேன், மேக்ஸ்வெல் இருந்தா என்ன பண்ணிருப்பான், ஃபர்ஸ்ட் ஓவர் ஜாக்ஸ், 2வது ஓவர் மேக்ஸ்வெல் கொடுத்துருப்பேன் நான். இப்ப மேக்ஸ்வெல் இல்ல அப்படின்றதுனால ஓகே தட் இஸ். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஏன்பா இப்ப மட்டும் வந்துட்டு உனக்கு இது லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஃப் ஸ்பின்னர்னு சொல்றியா? அது கிடையாது தியரி. ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃபரெண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் தம் பேஸ். நீங்க ஸ்பின்னர்ஸே அடிக்கிறியா, ஓகே, பிகாஸ் ஐம் ட்ரையிங் சம்திங் டிஃபரெண்ட். ஓகே, இதுக்கப்புறமும் நீ அடிக்கிறேன்னா ஓகே. அது இல்லாம நான் வந்துட்டு பாக்குறேன், இப்ப லாக்கி ஃபெர்குசன் சொல்றேன் பாருங்களேன், ஆனஸ்டா நான் சொல்றேன், இந்த ஃபில் சால்ட் ஒரு 28 ரன் அடிச்சாரு, அவ்வளோ பேடா போடல. ஓகே ஃபைன், ஒரு 2 பால் கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்துட்டாரு, பர்ஃபெக்ட். ஒரு 2 பால் தூக்கி பிட் ஆஃப் மேலாம் அடிச்சாரு பாருங்களேன். நானே சொல்றேன் இந்த ஓவர்சீஸ் போலர்ஸ்னாலதான் ஆர்சிபியோட ஆக்ஷனே போச்சுன்னு, பட் நியாயமா பேசணும். ஸோ அவ்வளவு 28 ரன்னுங்கும் போது நீங்க லாஃபிங் ஸ்டாக்கா இருக்கும். இட்ஸ் நாட் அ லாஃபிங் ஸ்டாக். அப்படிங்கும்போது லாக்கி ஃபெர்குசன் ஷுட் கெட் அ சான்ஸ். பட் நான் என்ன பண்ணேன், ட்ரை அண்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ மேக்ஸ்வெல் இல்ல, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஐ வில் ட்ரை அண்ட் பிரிங் ஜாக்ஸ் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் ஓவர் அண்ட் ஐ வில் போல் someone like Green in the second over, which they don't expect. எப்ப என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க, சிராஜ் போடுவார்னு எதிர்பார்ப்பீங்க, கரெக்டா? யாஷ் தயால் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் போடுவார்னு போடுவீங்க, கரெக்டா? நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஓவர் ஜாக்ஸை கொடுப்பேன். ரன்னு போத பரவாயில்லையா, எப்படி நீங்க ரன்னு கொடுக்குறீங்க, எப்படி 220 ரன் கொடுக்குறீங்க, 2வது ஓவருக்கு கேமரூன் கிரீன் கொடுத்துருவேன். வந்து ஸ்லோயா டெலிவரியா போடுன்னுவேன், ஒரு லாங்கான ஒரு டீப் ஸ்கேல் வச்சு ஸ்லோயா டெலிவரியா போடுன்னுவேன். திஸ் வில் பி மை ஸ்ட்ராட்டஜி. அவங்க பண்றாங்களா, என்னோட ஒரிஜினல் இது நிறைய பேருக்கு பிடிக்குதுடா சொல்லும் போது தெரியாது. அதுக்கப்புறம் இப்ப இவங்க என்ன பண்ணணும், பிளேயிங் 11 பாத்தீங்க, இவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைங்க, நல்லா செட்டில் ஆயிடுச்சு. தட் இஸ் ஒன்லி திங் வி ஹவ் பீன் ரிஃப்ளெக்டிங். இது இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டீம். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல உங்களுக்கு காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா உங்களை நிறுத்த முடியாதுன்னு, இனிமே உங்களை நிறுத்துறது கஷ்டம் தான். பட் ஸ்டில் இந்த பிளேயிங் 11, அபிஷேக் சர்மா, ஹெட், மாக்ரம், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், சமாத், ஷாபாஸ் அஹமத், வாஷிங்டன் சுந்தர், கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மார்க்கண்டே. The impact sub is going to be T. Natarajan. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா there is no point in wasting the impact sub with a batsman. அபிஷேக் சர்மா, ஹெட், மாக்ரம், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், சமாத், ஷாபாஸ் அஹமது லாஸ்ட் கேம் வந்து ஃபார்ம் காமிச்சாரு, வாஷிங்டன் சுந்தர் கேன் பேட், கமின்ஸ் கேன் பேட். அப்படிங்கும் போது டெஃபினட்டா they should not be wasting their impact sub with a batsman. ஸோ இவங்களும் வந்து சாலிடா இருக்காங்க.
இப்ப அந்த எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 200 ரன் அடிக்கணும். 200 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரெண்டு டீமுக்குமே இருக்கு. தெர் இஸ் நோ அப்சல்யூட்லி செகண்ட் தாட்ஸ் அபவுட் இட். இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த 10 ஓவர்ல செட்டிங் ஃபேஸ் கோலி வந்து கோலி வந்தாருன்னா இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் த ஆப்பனன்ட்ஸ். போன மேட்ச் ரொம்ப கோவமா வெளில போனாரு. அந்த அவரெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவரை ஸ்லெட்ச் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் சவுத் ஆப்பிரிக்காவோட இது பண்ணி என்ன சொல்லுவேன், போலர்ஸ் அவரை போய் ஸ்லெட்ச் பண்ணுங்கன்னு நான் இன்னும் அவரை கோவப்படுத்துங்க அப்படின்னு. பட் அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவரை கோவப்படுத்தாத. கோவப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருன்றதை அவர் காட்டிடுவாரு. விக்டோரியால ஒரு இன்னிங்ஸ் ஆடினா இருப்பாருங்க எங்களோட அந்த போலிங் அட்டாக் எல்லாம். என்ன விளையாடுறீங்களா, ககிசோரபாதா, வேர்டன் பிலாண்டர், மோனி மோர்கல்யோ தலைவரி அவரு. சோ இன்னைக்கு கோலி இருக்கு, பெருசா சம்பவம் இருக்கு. சோ அவரு ஒரு டாப்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு கோலி ஃபாஃபா தான் சொல்லணும் இன் அண்ட் அவுட், பட் யூ கான்ட் ரூல் இம் அவுட். ஜாக்ஸுக்கு படும் இந்த பிச்சில். ரஜாக் பட்டிதார் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க, கண்ணிலேயே ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. இங்க அபிஷேக் சர்மா ஹெட் அப்படியே தள்ளி வைங்கப்பா, எனக்கு போர் அடிக்குது அவங்கள பத்தி பேசி, பயமா இருக்கு. வீடியோ கேம் ஆடுறாங்க. ஐடன் மார்க்ராம இன் அண்ட் அவுட். நிதிஷ் ரெட்டி இஸ் அ ரியல் டேலண்ட், ஐ எம் டெல்லிங் யூ. அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கோலி வந்து கன்சிஸ்டன்டா ஃபார்ம்ல இருக்காரு. பட்டிதார் கொஞ்சம் வராரு. ஜாக்ஸ் லாஸ்ட் மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. அந்த எட்ஜ் கொஞ்சம் டெஃபினட்டா டாப் 4 நான் எட்ஜ் ஆர்சிபி கொடுத்தானா பயஸ்னு அர்த்தம். டெஃபினட்டா டாப் 4 எட்ஜ் சன்ரைசர்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லேட் ஆர்டர்னா இட் டோட்டலி ரிலைஸ் ஆன் கிளாசன். Samath can hurt you. Shabaz Ahmed, yes, can hurt you. Washington can bat. Cummins can bat. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கிரீன் இன் அண்ட் அவுட், அவர் கான்பிடன்ஸ் லெவல் எப்படின்னு தெரியல. லெம்ரோர அப்படியே அவரை கன்ஃபியூஸ் பண்ணி அவர் கான்பிடன்ஸ் போயிடுச்சு. தினேஷ் கார்த்திக் ஒருத்தர் தான், அந்த வண்டி எவ்வளவு நாள் ஓடும்னு தெரியாது. கரண் சர்மா கேன் பேட், அதுக்கப்புறம் நோ ஒன் கேன் பேட் போது அந்த எட்ஜும் வந்துட்டு இவங்களுக்கு இந்த பேட் டீப் எல்லாராலையும் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றதுனால அந்த எட்ஜும் உங்களுக்கு இருக்கு. போலிங் ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு ரியலி டாக் அபவுட். ஏன்னா இங்க வந்து இந்த பிச்சில் எப்படின்னா 30 runs 32 runs in 4 overs கொடுக்கக்கூடிய போலர்ஸ் யாரு? ஐ கேன் புட் மை மணி ஆன் டி நட்ராஜன் டெஃபினெட்லி. கமின்ஸும் இன்டெலிஜென்ட்டா போட்டுறாரு. மார்க்கண்டே நோ. புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டு ரன் கொடுக்குறாரு, ஸோ நோ. வாஷிங்டன் சுந்தர் நோ. ஷாபாஸ் அகமது நோ. நிதிஷ் ரெட்டி நோ. அங்க போவோம். வைஷாக் விஜயகுமார் பேக் பண்ணா சான்ஸ் இருக்கு, கரெக்டா பேக் பண்ணி உள்ள சான்ஸ் கொடுத்து கரெக்டா அவரை யூஸ் பண்ணாங்களா தெரியாது. யாஷ் தேல் நல்லா போடுறாரு, 4 ஓவர்ல 55. லாக்கி ஃபெர்குசன் போன மேட்ச் நல்லா போட்டாரு, 4 ஓவர்ல 47. சிராஜ் போன மேட்ச் ரொம்ப நல்லா போட்டாரு, 4 ஓவர்ல 40. கரண் சர்மா ஒருத்தர் தான் 4 ஓவர்ல 33 லாஸ்ட் மேட்ச். இந்த தடவை அவர் பண்ணுவாரா தெரியாது. கிரீன் 4 ஓவர்ல 35 ரன் 2 விக்கெட், இங்கே அதை பண்ணுவாரா தெரியாது. அப்படிங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி ஈவன் தோ மை ஹார்ட் இஸ் வித் ஆர்சிபி, சன்ரைசர்ஸ் வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 55-45. ஆவாது தம்பி, இந்த தடவை உங்களுக்கு ஆர்சிபி தான். நீங்க தானே சொன்னீங்க காம்பினேஷன் கிராக் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, இந்த தடவை ஆர்சிபி தான் அப்படிங்கிறீங்களா? இதுக்கு மேல எல்லாம் அரைஞ்சு சட்டையை நிறுத்த முடியாதுல்ல அப்படிங்கிறீங்களா? நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட், எட்ஜும் கரெக்ட் தான். ஹோம் டீம் ஹைதராபாத் இந்த அடி அடிக்கிறாங்க போட்டு. நேத்து யாரோ சொன்னாங்க சிஎஸ்கே 2வது டைம் அவுட்ல அடிச்ச ஸ்கோரை வந்து இதெல்லாம் எஸ்ஆர்ஹெச் 6 ஓவர்ல அடிக்கிற ஸ்கோர் அப்படின்னு சொன்னாங்க நேற்று மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கு. 2 வாட்டி இது வரைக்கும் ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லி தோத்துட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச் எனக்கு என்னமோ ஆர்சிபி ஜெயிக்கும்னு தோணுது பீடா. பார்ப்போம். ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்றேன். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். இவ்வளோ ட்ரை பண்றாங்க. தே கேம் சோ க்ளோஸ் டு வின்னிங் லாஸ்ட் கேம். ஒரு ரன்னை தோத்தாங்க. ஐ திங்க் விராட் கோலி, ஃபாஃபா அந்த எல்லாரும் தேர் சோ டெஸ்பரேட் டு கெட் தட் வின் அண்டர் தேர் பெல்ட். ஐ திங்க் தே வில் சக்சீட் டுமாரோ. பார்க்கலாம். அந்த நோட் ஃபேண்டசி என்ன? அந்த வானத்தை போல மனம் இல்ல மனசாட்சி அதான் லீவிங் அசைட் ஆல் தி நம்பர்ஸ் போல குணம் படைச்ச தென்னவரே. உங்களை பத்தி நிறைய பேர் இருந்தாலும் நீங்க நல்லவருன்னு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்ப மாதிரி ஒரு நல்லவர் யாருமே கிடையாது. எனக்கு அதுதான் நடக்கணும்னு ஆசை, ஆனஸ்டா சொல்றேன். ஆனா வந்து இப்ப நான் வந்துட்டு இப்ப இந்த அனாலிசிஸ் நான் கொடுக்கும் போது எட்ஜ் வந்து சன்ரைசர்ஸுக்கு இருக்குன்னு நான் சொன்னா அது நியாயமே இல்லாத ஒரு அனாலிசிஸ். வியூவர்ஸ் இதை பாக்குறத நிறுத்திடுவாங்க. எனக்கும் இந்த ஹார்ட் வந்து ஆர்சிபிக்குன்னு சொன்னா, அதனால நீங்க சன்ரைசர்ஸ் சொன்னீங்க. அது எனக்கும் இப்ப என்னால வந்து இப்ப இப்ப கொடுக்குறவங்களுக்கு அவங்க போலிங் எப்படி இருக்கு, இவங்க எப்படி இருக்கு அப்படிங்கும் போது நியாயமான ஒரு இது கொடுக்கணும். நான் வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஆசைப்படுறது ஆர்சிபி ஜெயிக்கணும்னு. பட் ஐ ஹேவ் டு பி வெரி ஆனஸ்ட் இன் சேயிங் ஹூ ஹஸ் காட் தி எட்ஜ் கன்சிடரிங் தி கண்டிஷன்ஸ். இப்ப நீங்க யூ காட் ஆல் தி ரைட். ஏன்னா நீங்க பிரெடிக்ஷன் ஆக்டோபஸ் நீங்க. சோ தி பிரெடிக்ஷன் டிஃபரெண்ட். நான் தோன்றத சொல்றேன், நீங்க சொல்றதா நடக்குதுங்கும் போது
எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால ஒரு பாட்டு பாடி நீங்க யாருன்றதை நான் நிரூபிச்சுட்டேன். இப்ப ஃபேண்டசி பிக்ஸ் கேட்டிருக்கீங்க, இந்த பிச்சை பத்தி சொல்லிட்டோம். அந்த எனக்கு தெரிஞ்சு தே ஆர் கோயிங் டு கிவ் அ பிச் இஸ் கோயிங் டு ப்ளீட். கோலியை எடுங்க, அவர் ஒரு மிருகம் மாதிரி வருவாரு, எடுங்க. பாஃபா கோலி எடுத்து ஜாக்ஸா கேப்டனா போடுங்க. இல்ல இல்ல, எனக்கு அதுதான் இந்த பிக்சர்ல அவர் ம். கண்டிப்பா படும். ஃபாஃபா ஜாக்ஸான்னு யோசிக்கும் போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஓவர் ஜாக்ஸ் தான் போட போறாரு. எனக்கு என்னமோ தோணுது, சுத்தி யாராவது ரெண்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆக போறாங்கன்னு. ஜாக்ஸ் எடுங்க, கிரீனை எடுங்க, கண்டிப்பா அவர் ஒரு 3 ஓவர் போட்டுருவாரு, முன்னாடி ஆடுவாரு. ஹெட்ட இதுக்கு மேல விட முடியாது. நானே சொல்றேன், ஜாக்ஸ் போட்டு ஏதாவது விக்கெட் கீப்பர் சுத்தி அவுட் ஆயிடுவாங்கன்னு. சோ 2 பேட்ஸ்மேனையும் எடுக்காம ஹெட் எடுக்கிறேன் நானு. நட்ராஜன் எடுங்க, டெத் ஓவர்ஸ்ல போடுவாரு. அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் அப்புறம் பேட்டிங் வந்து அவ்வளவு இதுவா இல்லைன்னு போது நிறைய ஃபீட் யார்கர்ஸ் கூட அவர் எடுங்க. இந்த நிதிஷ் ரெட்டி மைட் ஆல்சோ போல் 2 overs அண்ட் கேன் பேட் எக்ஸ்பெக்டட் டு பேட் அஹெட் ஆஃப் கிளாசன். அதனால தான் கிளாசனை விடுறேன் இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சில். ஸோ என்னோட 6 picks விராட் கோலி, வில் ஜாக்ஸ், கேமரூன் கிரீன், டிராவிஸ் ஹெட், நட்ராஜன் அண்ட் நிதிஷ் ரெட்டி. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நான் விட்டுருக்கேன், அந்த 5 வந்துட்டு நீங்க ஃபில்அப் பண்ணிடுங்க. ஆமா கண்டிப்பா, நீ விட்ட ஆப்வியஸ் ஆப்ஷன் வந்து ஆப்வியஸ் ஸ்பாட் வந்து ஆப்ஷன் வந்து இதுதான், கிளாசன் தான். நம்பர் 1 கிளாசன் நான் எடுத்துருவேன். அடுத்து அபிஷேக் சர்மா கண்டிப்பா அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. அபிஷேக் சர்மாவும் புவனேஸ்வர் குமார் வந்து 3 விக்கெட் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு மொத்தம் ஹாஃப் த வே டோர்னமெண்ட்ல. அவர் வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு இந்தியா பிளேயர், எவ்வளோ ஒரு லெஜண்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஐ டோன்ட் திங்க் ஹில் கோ விக்கெட்லெஸ் ஃபார் லாங். அதனால புவனேஸ்வர் குமாரை வச்சு ஒரு பண்ட் எடுக்கலாம், அந்த டிஃபரன்ஷியலா புவனேஸ்வர் குமார் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த 3 இந்த சைடு ஃபாஃபை விட்டுருக்கீங்க, பட் ஃபாஃபை விட முடியாது. ஃபேண்டசின்னு வரும்போது 11 பேர்னு வரும்போது ஒரு கண்டிப்பாக உங்களோட ஆப்போனன்ஸ் எல்லாருமே ஓப்பனர்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஃபாஃபை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். 4 ரஜத் பட்டிதார் நீங்கள் எடுக்கல பீட்டா, ரஜத் பட்டிதாரையும் எடுத்துடலாம். ஸோ இதுதான் என்னோட 5. ரஜத் பட்டிதார், ஃபாஃப் இந்த சைடு, அந்த சைடு வந்து அபிஷேக் சர்மா, கிளாசன், புவனேஸ்வர் குமார். இதுல வந்து நான் 5 பேர் பிளஸ் ஸ்பீடாக் சொன்னது எல்லாமே வந்து நல்ல பிக்ஸ் தான். ஸோ இது எங்களோட ரெக்கமெண்டேஷன் வியூவர்ஸ். ஸோ இதோட உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடாக்? பயங்கர சந்தோஷம். இங்க கிளாஸனையும் அபிஷேக் சர்மா எடுத்துட்டு அந்த பக்கம் பேலன்ஸ் பட்டிங்க பட்டிதாரையும் ஃபாஃபையும் எடுத்துட்டு கொலை நடுக்கமா இருந்தது நீ அவங்க 2 பேரையும் எடுத்தோடனே. இப்ப எனக்கு கொஞ்சம் அப்படியே மனசு சந்தோஷமா இருக்கு, ஒன்றும் இது இல்லை. அதான் சொல்லனே, இப்ப உங்களுக்கு வந்து ஆர்சிபி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கீப் பிலீவிங். டேபிள்லாம் பார்க்காதீங்க. ஒஸ்ட் இது இப்ப நம்ம அட்வைஸ் நான் எப்படி கொடுப்பேன்னா, ஒரு சில டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும்போது டேபிள பார்க்காதீங்க. தட் இஸ் மோஸ்ட் நெகட்டிவ் திங் தட் வில் கிவ் யூ பிஃபோர் த கேம். யூ சீ தட் நான் 10வது பிளேஸ்ல இருக்கு, 8ல 7 தோத்துருக்கேன்னா அந்த மென்டாலிட்டிலேயே போவீங்க. அப்ரோச் ஓகே, வி ஹவ் காட் அ டாஸ்க் இன் ஹேண்ட்ஸ். I will go there and play. And I'm going to play against a team which is playing bloody red hot cricket. அவங்க போலிங் கொஞ்சம் வீக் நான் சொல்லனே ஒழிய, ஒரு 2 பேர் கையை தூக்கிடுறாங்க எப்படி எல்லா மேட்சும். யாராவது ஒரு 2 பேர் 4 ஓவர்ல 33 ரன் போட்டுறாங்க. அதுல நட்ராஜன் வந்து பிரிடாமினண்டா ஃபிகர் ஆறாரு. கமின்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி எக்கானமி இல்லையே ஒழிய ஒரு மேட்ச் டிஃபைனிங் 2 ஓவர் போட்டு போயிடுறாரு எப்படியும். ஜஸ்ட் வித் ஷியர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அக்கௌண்டபிலிட்டி அஸ் அ கேப்டன் அதை பண்ணிடுறாரு அவரு. அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு என்ன பண்ணா, அந்த மாதிரி ஒரு டீமோட நான் ஆடுறேன் அப்படின்னா அந்த 8 மேட்ச் ஓரம் ஒதுக்கிட்டு became so close of snatching a victory against a team away from home. அன்லக்கியா தோத்தாங்க பாவம். ஒரு நல்ல 10 ஓவர்ல 122 கமாண்டிங் பொசிஷன் வந்து தோத்தாங்க. தட் இஸ் அ கான்பிடன்ஸ் தே ஷுட் டேக். ஓகே, எனக்கு ஸ்பின்னர் யாருப்பா ஆன்சரு, கண்டினியூஸா இருப்பாரா தெரியாது, இந்த கேமுக்கு நான் கான்பிடண்டா போவேன், he can do the job. கிரீன் 4 ஓவர்ல 35 செம கான்பிடன்ஸ் எனக்கு அதுல. ஓகே, ஜாக்ஸுக்கு பேட்ல பட்டுருச்சு. ஸோ உங்க காம்பினேஷன் இஸ் செட்டிலிங். ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் எங்கேருந்தோ வந்து ஒரு தேவதை மாதிரி மேக்ஸ்வெல் திரும்பி வந்துடணும். மேக்ஸ்வெல் திரும்பி வந்து உங்களுக்கு அந்த ஸ்பாட்டை, லாக்கி ஃபெர்குசனோட ஸ்பாட் இன்னும் ஸ்ட்ராங்கா போகணும்னு பாக்குறேன். எனக்கு தெரியல, இன்சைட் இன்ஃபர்மேஷன் வாட் ஐம் கெட்டிங் இஸ் நாட் இன் இந்தியா. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்படி அவர் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அஸ் அ ஃபேன் நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, ஆர்சிபி அப்படிங்கிறது வாட் எவர் இட் இஸ், அவங்க ஜெயிச்சது இல்லை ஐபிஎல்னாலும் த டீம் விச் மெனி அதர் டீம்ஸ் ஹேவ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹவ் ஃபியர்ட் அப்படிங்கும் போது அவங்க வந்து அந்த மாதிரி போகக்கூடாது. நீங்க குவாலிஃபை ஆலையா பரவாயில்லையா, எல்லா வருஷமும் குவாலிஃபை ஆக முடியாது, பட் ஆர்சிபி 2 பாயிண்ட் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் ஆர்சிபி டு பி கிளப்ட் இன் தட் லீக். அது வந்து ஒரு எமோஷனலா ஒரு ஆர்சிபி சப்போர்ட்டரா நான் சொல்றேன். ஹோப்ஃபுல்லி இப்ப நீங்க வந்து எட்ஜ் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு எட்ஜெல்லாம் இல்ல, இப்படி தடுக்கி தடுக்கி விழுந்துட்டே இருக்காங்களே, இந்த வாட்டி எந்திரிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு ஆசையா நப்பாசையா நாளைக்கு தெரியும், பார்க்கலாம்.
இல்ல நீங்க சொல்றதுல ரீசன் இருக்கு, because I've been telling you that they've got the combination after a long time, even though it's not 100% right, close to that அப்படிங்கும்போது I feel that they're going to put up a fight. That fight can end up in a winning note. நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு தடுக்கி விழாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. That's what life is all about. Just believe and have hope. This is what we have got in the complete analysis of the match. Let's see where this game goes off. நான் சொன்ன எட்ஜ் படி எஸ்ஆர்எச் ஜெயிக்கிறாங்களா, இல்ல ஆக்டோபஸ் எப்பவுமே நெத்தியடி ப்ரெடிக்ஷன் அடிப்பார், அவுட் சொல்ற மாதிரி ஆர்சிபி ஜெயிக்கிறாங்களா? We'll come back for the review of this game when it gets over, and hopefully it goes in the right way for both the teams. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review, thanks a lot and bye bye.